எல்லோருக்கும் வணக்கம். உடல் நலம் பேணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உடல் நலம் பேணுவது அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வழக்கில் இருக்கிற சொல் ஆரோக்கியம் என்பதை பற்றி தான். பொதுவாக இந்த ஆரோக்கியங்கிற வார்த்தை இப்போ கமர்ஷியலாக மாறியிருக்கு. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை சாப்பிடுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு பல விஷயங்கள் இப்போ சொல்லப்பட்டுருக்கு. ஆனால் யதார்த்தமாக இருக்கிறது என்ன? ஒரு திருமணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நம்முடைய நண்பர்கள் உறவினர்களை எல்லாம் பார்க்குறோம், பேசுகிறோம், எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறோம். சில பேர் நல்லா இருக்கேங்க அப்படியே ஆரம்பித்து தொடர்ந்து பேசும்போது வேலைக்கு சாப்பாடு போகுதோ இல்லையோ இந்த மருந்து மாத்திரைகளெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுவாங்க. சில பேர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கும்போது ஏதோ இருக்கேன் அப்படிம்பாங்க. இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் இல்லாத சூழலில் தான் பெரும்பான்மையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ ஆரோக்கியமாக வாழ்வது என்பது அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்கின்ற ஒரு கேள்வியும் வருது பாருங்கள். பொதுவாக ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நோய் இல்லாமல் வாழ்வது, சுகமாக வாழ்வது, நன்றாக வாழ்வது அப்படின்னு பல பதில்கள். ஆனால் முக்கியமான அந்த ஒரு பதில்னா நோய் இல்லாமல் வாழ்வது. அப்போ இங்கே நோயினா என்ன? நோய் எப்படி உருவாகுது? நோயெல்லாம் வாழவே முடியாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துகிட்ருக்கு. அப்போ நோயினா என்ன அப்படின்னா உடலில் தேங்குகின்ற கழிவுகள் தான் நோய்கள் அப்படின்னு ஒரு பதில் சொல்லலாம். உடலில் தேங்குகிற கழிவுகளா அப்படின்னு என்னங்க சார்? பொதுவாகவே நாம் எதுக்காக சாப்பிட்றோம்? உடல் ஆற்றலை பெறுவதற்காக, சக்தியை பெறுவதற்காக, இன்னும் இந்த உடலை வளர்ப்பதற்காக. நிச்சயமாக நாம் சாப்பிடுகின்ற உணவு தான் நம்முடைய உடலாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன நடக்குது? இங்கே தான் அந்த ஒரு வார்த்தை செரிமானம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். உணவுலேருந்து ஆற்றலை பெறுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அதில் இருக்கிற கழிவுகள் நீக்கப்பட வேண்டும். செரிமானம் என்பது 2 செயல்களை கொண்ட ஒற்றை இயக்கம். அதில் ஒன்று அந்த உணவில் உள்ள அந்த சத்துக்களை எல்லாம், ஆற்றலை எல்லாம் கிரகித்து கொள்வது. 2வது எஞ்சிய உணவின் பகுதிகளை, அதைத்தான் நம்ம கழிவுங்கிறோம், முறையாக உடலை விட்டு வெளியேற்றுவது. இது 2ம் சரியாக நடந்து கொண்டிருக்கும்போது எந்த சிக்கலோ, எந்த தொந்தரவோ, எந்த நோய்களோ இல்லை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை வரும்போது, அதாவது செரிமானம் சரியாக நடைபெறாத போது அதனுடைய 2 வேலைகளுமே பாதிக்கப்படுது. சக்தியை உள்வாங்கிக் கொள்வதிலையும் பிரச்சனை, அந்த கழிவுகளை வெளியேற்றுவதிலும் பிரச்சனை. இந்த மாதிரியாக வரும்பொழுது தான் கழிவுகள் சரியாக பிரிக்கப்பட்டு சரியாக வெளியேறி கொண்டிருக்கும்போது உடலின் இயக்கத்துக்கு எந்த தொந்தரவுகளும் கிடையாது. இயல்பாக அது எல்லாத்தையுமே செஞ்சிடும். ஆனால் தேங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு தேக்கம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உடல் சிரமப்படுகிறது, கஷ்டப்படுகிறது.
அதுக்கு தான் சொல்லி வச்சாங்க, கழிவு தேக்கம் உயிரை போக்கும் அப்படின்னாங்க. அப்போ முறையான செரிமானமாக இருக்கும் பொழுது எல்லாம் சரியாக இருக்குது. செரிமானம் முறை இல்லாத போது, ஒழுங்காக இல்லாத போது அது நோய்களாக மாறுகிறது. அப்படின்னா முறையான செரிமானத்துக்கு என்ன சார் பண்ணணும்? இயற்கையில் பல வரையறைகள் இருக்குது, வரம்புகள் இருக்குது. அதை நம்ம மதிக்கும் பொழுதும் அதனோட ஒட்டி வாழும் பொழுதும் எந்த தொந்தரவுகளும் இல்லைங்க. ஆனால் அதை மீறும் பொழுது தான் பல சிக்கல்கள், சங்கடங்கள். இதைத்தான் நாம் இயற்கை விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இயற்கை விதிகள்னால் என்ன அப்படின்னா, பசி, தாகம், தூக்கம், ஓய்வு, இந்த நாளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, கவனமாக இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் திருவள்ளுவர் சொன்னது, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உணவு எடுத்துக்கிறோம், அது முழுசாக செரிச்சு போச்சு அப்படிங்கிறது தான் அற்றது என்பது. அப்போ செரித்து போன பிறகு முழுமையாக இயற்கையாகவே பசி உண்டாகும். அப்படி அந்த பசி உண்டாகும் பொழுது நமக்கு தேவையான, அந்த பசி தீருகின்ற அளவுக்கு தேவையான உணவுகளை, முறையான உணவுகளை எடுத்துக்கிட்டாலே போதும், எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்தது தாகம். தாகம் என்பது என்னென்னா, உடலினுடைய நீர் தேவைகளை சமப்படுத்துதல். இன்னும் தாகம் எடுக்கும் பொழுது உடல் கேட்பது தண்ணீரை தான், இந்த குளிர்பானங்களையோ வேறு விஷயங்களையோ கிடையாது. இன்னும் கேட்கும்போது தான் கொடுக்கணும். ஒரு அழகான உணர்வு தாகம் என்பது. அந்த உணர்வை மதித்து அந்த நேரத்துக்கு நாம் நீரை எடுத்துக்கொண்டால், அதுவும் எவ்வளோ கேட்குதோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லை. மூணாவது தூக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவன் கெடுத்து கொண்டிருப்பது தூக்கத்தை தான். இரவு பொழுதுகள் தூக்கத்திற்கானவை அப்படிங்கிறதே இப்போது மறந்து போயாச்சு. நம்முடைய செல்ஃபோன் ஒன்று போதும். வரம்புகளே இல்லாத பேருலகம், எல்லைகளே இல்லாத பெரும் பயணம், அதான் செல்ஃபோன். எந்த வரையறையிலும் கிடையாது, எல்லைகளும் கிடையாது. இரவு பொழுதுகள் நீண்டு கொண்டே போகின்றன, தூக்கம் இல்லாமல். அப்போ இது பல பல வியாதிகளை உண்டாக்குகிறது. அந்த காலத்திலே ஒரு சித்தர் சொல்லியிருக்காங்க, நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை ஏதுக்கடி குதம்பாய், முத்திரை ஏதுக்கடி. அப்படி நீ என்ன பட்டம் வேணால் வாங்கிக்கோ, என்னென்ன கௌரவமும் இருந்துக்கிட்டோம், ஆனால் நீ ஒழுங்காக தூங்கலைன்னா எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அப்போ தூக்கத்தை முறைப்படுத்தணும். நல்ல ஒரு தூக்கத்தை இந்த உடலுக்கு கொடுத்துட்டாலே பல தொந்தரவுகள், சங்கடங்கள் நீங்கிடும், பசி செம்மையாகும், எல்லாம் சரியாக நடக்கும். அடுத்தது ஓய்வு. ஓய்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு பிரேக் கொடுக்கணும் அந்த உடலுடைய இயக்கத்துக்கு. வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு சலிப்பு தோணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படி. அந்த நேரத்துக்கு அங்கே ஒரு பிரேக் கொடுத்துடலாம். நின்றுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் உட்காரலாம்,
நடந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் இளைப்பாறலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து வேலைகளை செய்யும் பொழுது உடலில் பல தொந்தரவுகளை அது ஏற்படுத்துது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்முடைய தாய்மார்கள் இன்னும் சமையலறை வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கூட ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை தானே, பார்த்து முடிச்சுட்டு மொத்தமாக போய் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடல் உபாதைகளோடு வேலையை பார்ப்பாங்க. உடம்பு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வேலை பார்க்குறது ஒரு விஷயம். அது சங்கடங்களோடும் கஷ்டங்களோடும் இருக்கும் பொழுது வேலையை பார்க்கும் பொழுது உள்ளே சிக்கல்கள் அதிகமாகுது. இது பிரச்சனைகளாக மாறுகிறது. அப்போ இந்த பசி, தாகம், தூக்கம், ஓய்வு அப்படிங்கிறத மதித்து செம்மையாக வாழும் பொழுது முறையான செரிமானம் என்பது இயல்பாகவே நடக்குது. கழிவுகள் தேங்குவதில்லை. கழிவுகள் தேங்குவதில் இல்லை அப்படிங்கிறனால அங்கே நோய்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம். உடல் மிக செம்மையாகவும் நேர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு செய்யும் பொழுது பிரச்சனை இல்லைங்கிறீங்க. ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறையான அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். எந்தெந்த தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, அத்தனையுமே முறையாக களையப்படும். ஒரு செம்மையான நல்ல வாழ்க்கை வாழ முடியும். மொத்தமாக சொல்கிறது அப்படின்னா, அக்குபஞ்சர் வாழ்வியலை நாடுவோம், அழகான உடல் நலத்தை பேணுவோம். நன்றி. தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.